நம்ம இப்போ பார்க்குறது முப்பந்தல் எசக்கியம்மன் கோவில் ரோட்டோரத்தில் இருக்கும். கிராம தெய்வங்களில் முதன்மையான தெய்வம் எசக்கியம்மன் ஒன்று. அம்பாளுடைய திருவடிவம் தான் எசக்கியம்மனும். எத்தனையோ அவதாரங்கள் அம்பாளுடைய ஒரு அவதாரம். அதுவும் மக்களுக்கு, கிராம மக்களுக்கும் சரி, எல்லா மக்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம். அதன் பக்கத்தில் ஔவையார் கோயில்னு ஒன்று இருக்குது. ஔவையார் இந்த இடத்துல வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இந்த ஔவையார் கோயில் நம்ம பார்த்துக்கலாம். ரோட்டோரத்தில் இருக்க ஔவையார் கோயிலை நம்ம பார்த்துக்கலாம். அந்த கோயில் பழமையான கோயில் இடிஞ்சு கொஞ்சம் இது போய் இருக்குது. இடிஞ்சு ஏன்னா எப்படி சொல்லலாம், குப்பரை விழுந்து எல்லாமே செடி கொடி எல்லாமே பாஞ்சு இருக்குது. அங்கே தான் போகிறோம். ஆனால் அதுக்கு பூசை நடக்குன்னு தெரியல. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஔவையார் அம்மன் கோவில். அதுக்கு பூசை எப்படி நடக்க என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் இனா இருக்குல்ல, இதெல்லாம் அந்த மண்டபம் தான், முன் மண்டபம் தான், எல்லாமே இடிஞ்சு போய் கிடக்கு. பழைய கோவில் தான் ஔவையார் அம்மன் கோவில். முப்பந்தல் எசக்கியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குது. இதில் பராமரிக்க ஆள் கிடையாது. இந்த இடத்துல பராமரிக்க ஆள் கிடையாது. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் பக்கத்தில் தான் எசக்கியம்மன் கோயில் இருக்குது. ஆமாம், நம்ம பார்த்துருக்கோம். கோபுரம், சின்ன கோபுரம். இது வாசல். ஆனால் பூசை நடக்கான்னு தெரில. ஆனால் இதுக்கு பழமையான வரலாறுலாம் உண்டு. ஔவையார் அம்மனுக்கு பழமையான வரலாறும் உண்டு. அதோட கேட்டு பக்கத்தில் நம்ம நிற்கும். ஏகப்பட்ட வரலாறு உண்டு. ஔவையார் அம்மனை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட வரலாறு உண்டு. இது முப்பந்தல் எசக்கியம்மன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் இவங்களை இது கவனிக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் ஔவையார் அம்மன் கோயிலில் கவனிக்கிறாங்கன்னு தெரில. வருஷத்துக்கு எப்படி கவனிக்கிறாங்கன்னு தெரில. அடைச்சி தான் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது. அது பக்கத்தில் மூணு மண்டபம் இடித்து கிடக்கு. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த கோயில் பழமையான கோயில். ஔவையார் அம்மன் இங்கே வந்தாங்களா, ஔவையார் இங்கே வந்தாங்களா, பாட்டி ஔவையார் இங்கே வந்தாங்களா, முப்பந்தல் எசக்கியம்மன் கோயில் பக்கம் வந்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, ஏது செய்தாங்க, அந்த வரலாறு மக்களுக்கு தெரிஞ்சாகணும் கண்டிப்பாக. அது என்னென்னா, கோயில் ரொம்ப இடிஞ்சு அவங்களோட வரலாறு தெரியாமல் அப்படி எல்லாமே இருக்குது. அது போக எசக்கியம்மன் கோயிலில் பக்கத்தில் இருக்குது. எசக்கியம்மன் கோயிலுக்கு நல்லா அம்மைக்கு எல்லாமே நல்ல செழிப்பாக நடந்துகிட்டு இருக்குது. எந்த குறையும் இல்லை. வர மக்கள் எல்லாமே அம்மையை தேடி வராங்க. அதான் இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். கிராம தெய்வம்னு சொல்ல முடியாது, கிராம தேவதைன்னு சொல்ல முடியாது. கிராம தெய்வம்னு தான் சொல்லணும். கிராம தெய்வத்தோட அம்பாளோட ஒரு அவதாரம் தான். கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கும். குலதெய்வம் மாதிரி. ஆனால் தப்பு பண்ணால் விடமாட்டா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். முப்பந்தல் எசக்கியம்மன் திருக்கோவில்.